அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரேணுகாவுக்கு பார்த்தீங்கன்னா ரகு மூலியமா சுத்தி சுத்தி ஆட்களாவே இருக்கிறாங்க. அதாவது ரேணுகாவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ரகு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆளை வந்து வச்சிருக்காங்க. மல்லி மனோகர் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியோ ஒரு வழியா ரேணுகா வந்து அந்த ரூமை விட்டு வெளியில துரத்திட்டாங்க. ஆனா ரேணுகா பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம அங்க நிறைய டிராமாலாம் பண்ணி பெட்டுக்கு அடியில் மொபைலை வச்சுட்டாங்க. ஸோ ரேணுகா வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இதை வந்து யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. கொசு மருந்து அடிக்கிறவங்க கொசு மருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மல்லி வந்து எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க. ஒரு வழியா மல்லி பாத்தீங்கன்னா மொபைலை கண்டுபிடிச்சி இதை வந்து மனோகர் கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. இது போயிட்டு ஒரு நல்ல கம்ப்யூட்டர் சென்டர்ல கொடுத்து இதுல என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாம மனோகர் போயிட்டு அதை கொடுத்துட்டு வந்துடுறாருங்க. ஸோ வந்தது மட்டும் இல்லாம அதை எல்லாம் ரெடி பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம மல்லி என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அது வந்து ரேணுகாவோட மொபைல் தான். ஸோ இன்னைக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி நினைச்சாங்க. ஆனா மனோகர் மொபைல் கொடுத்துட்டு வந்த அந்த சின்ன கேப்ல ரகுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சது மட்டும் இல்லாம அந்த மொபைல் வச்சிருக்கிறவங்க கிட்ட என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பக்காவா சொல்லிட்டாங்க. அவரு பார்த்தீங்கன்னா ரேணுகாவுக்காக ஒரு புது மொபைல கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் தான் வந்து இதுக்கப்புறம் ரேணுகா கிட்ட இருக்க போது. மல்லி என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த மொபைலை வச்சு யார்கிட்ட பேசுறாங்க என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சலாம் சொல்லிட்டு மல்லி நினைச்சாங்க. ஆனா அந்த ஆள் பத்தின வீட்டுக்கு வந்ததுமே இந்த மொபைலை வந்து நான் ரொம்ப நாளா வச்சிருக்கேன், இது வந்து என்னோட மொபைல் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. மல்லிக்கு வந்து எதுவுமே புரியல. சோ அந்த ஆள் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை கொடுத்துட்டு அவங்களோட மொபைல் கேட்கவும் மனோகர் பார்த்தீங்கன்னா அவங்களோட மொபைலை எடுத்து கொடுத்துறாங்க. நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரேணுகாக்கா இந்த மொபைலை பிடிங்கன்னு சொல்லும் போது இந்த ரேணுகா பார்த்தீங்கன்னா மொபைலையும் கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன கேப்ல அந்த மொபைல் ஷாப்கார் பார்த்தீங்கன்னா ரேணுகா கிட்ட ஒரு புது மொபைலை கொடுக்குறாங்க. மல்லி இதை பார்க்கறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. பட் ஆனால் மனோகர் இருக்காரு, கண்டிப்பா மனோகர் வந்து இதை பார்த்துருப்பாங்க. இப்பயும் ஏன் சைலண்டா இருக்காங்கன்னா அந்த ரேணுகா திரும்பவும் மொபைல் வாங்கிட்டா. ஸோ இந்த மொபைலை எப்படி வச்சிருப்பா, எப்படி பாதுகாப்பு பண்றா, யார்கிட்ட பேசுறா என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மொபைல் இருக்கிறத பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி இருக்காங்க. ஸோ அதை தாங்க ரகு பார்த்தீங்கன்னா ரேணுகாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி கரெக்டான காயை நகர்த்துறாங்க. மல்லி மனோகர் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஏதாவது நமக்கு ஆதாரம் கிடைக்குமா, இந்த ரேணுகா வந்து விஜய் கிட்ட மாட்டிவிட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப போராடுறாங்க. ஆனால் அதுக்கான ஆதாரம் எதுவுமே வந்து கிடைக்கல. இதுக்கப்புறம் ரேணுகா பார்த்தீங்கன்னா அந்த மொபைலை வாங்கி இடுப்புக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. ஸோ மல்லி நான் என் ரூமுக்கு போறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரூமுக்கு போறாங்க. மல்லி மனோகர் ரெண்டு பேரும் சேர்த்துட்டு அண்ணா என்னென்ன நடக்குது, இந்த மொபைல் வந்து அந்த ஆளோடது அப்படின்றாங்க. இது வந்து ரேணுகாக்கா தானே வச்சிருந்தாங்க, எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பார்த்தீங்கன்னா மனோகர் கிட்ட சொல்லும்போது மனோகர் வந்து ஆமாமா மல்லி எனக்கும் ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோகரும் சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து ரெண்டு பேரும் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரேணுகா வந்து பைத்தியமா இல்ல அவ நடிக்கிறான்றத அப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இப்ப அன்னபுண்ணியமா இருந்திருந்தா கண்டிப்பா ரேணுகாவை கையும் களவுமா பிடிச்சிருப்பாங்க. இந்த மொபைல் கொண்டு வந்தனையும் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருப்பாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்பாவியா இருக்கிறது மட்டும் இல்லாம ஆதாரத்தோட விஜய் கிட்ட நிரூபிச்சா மட்டும்தான் விஜய் நம்புவார் அப்படின்றதுக்காக இவங்க இவ்வளோ போராடுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க நம்ம ராஜேஸ்வரியை சொல்லவே வேணாம். ஏன்னா கதிரேசனோட பாதி சொத்து ஆட்டையை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி முடிவே பண்ணிட்டாங்க. அது நிஷா மூலியமா தான் ஆட்டையை போடணும் அப்படின்றத வந்து ஸ்கெட்சையும் போட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிஷா போயிட்டு கதிரேசன் கிட்ட பேசுறாங்க. ஆனா நிஷா பேசுறதுக்கு கதிரேசன் வந்து ஒத்து வரல. ஏன்னா உங்களோட பவர் எல்லாமே எனக்கு கொடுங்க, அதை வச்சுட்டு நான் வந்து நம்மளோட ஆஃபீஸை ரன் பண்றேன், நிறைய டெண்டர் விஷயம்லாம் அப்படியே இருக்கு பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கதிரேசன் வந்து நான் செத்தா போயிட்டு எதுக்காக நீ மாத்தி தர சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கோவமா பேசுறாங்க. இதுக்கப்புறம் நிஷா அமைதியா இருப்பாங்களா. ஸோ ராஜேஸ்வரி கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி பேசுறாங்க. ராஜி வந்து என்ன திடீர் நிஷா இந்த பக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரஞ்சிதா பாத்தீங்கன்னா நிஷா கிட்ட சொல்றாங்க நிஷா அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை கூட அப்படின்னு சொல்லும்போது ராஜேஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்படி எல்லாம் காய நகர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி இதுக்கு முன்னாடி பிளான் போட்டாங்க. அந்த வலைக்குள்ள இந்த நிஷா விழுந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த டெண்டரை வந்து இவங்க தான், அதாவது ராஜேஸ்வரி தான் வந்து எடுக்க போறாங்க. அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்க போது நிஷா தான் இருக்கிறது மட்டும் இல்லாம பாதி டெண்டரை வந்து நம்ம நிஷாவுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க டீலிங்கே பண்ண போறாங்க. அக்ரிமெண்ட் பேப்பர்லயும் வந்து சைன் பண்ண போறாங்க. ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே உஷாரா இதுக்கு முன்னாடி வந்து அக்ரிமெண்ட் பேப்பர்ல எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா இப்படிதான் இந்த விஷயம் போகும். ஸோ கண்டிப்பா கடைசியா நிஷா நம்ம கிட்ட தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க. ஸோ அதே மாதிரி நிஷா பார்த்தீங்கன்னா கதிரேசன் ரேணுகா மேல இருக்கிற கோவத்தினால இப்ப ராஜேஸ்வரி கூட வந்து கூட்டணி சேர்ந்துட்டாங்க. கண்டிப்பா இதுல ஜெயிக்க போறது வந்து ராஜேஸ்வரி தான் இருக்க போறாங்க. நிஷா வந்து கடைசியா ஏமாந்து தான் போக போறாங்க. இவ்வளவு நாள் கதிரேசன் நிஷா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ராஜேஸ்வரி ஆட்டாடுன்னு ஆட்டினாங்க. அவங்களுக்கு சேர வேண்டிய ஷேர்ஸ் எதுவுமே வந்து கொடுக்காம இருந்தாங்க. அதையெல்லாம் வச்சு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஜேஸ்வரி வந்து இப்படிப்பட்ட ஒரு பிளானை போட்டிருக்காங்க. நிஷா அதை தெரியாம நிஷா வந்து ராஜேஸ்வரி நமக்கு நல்லதா செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா நிஷாவையும் தூண்டி விட்டுட்டு
கதிரேசன் என்னென்ன செய்கிறாரு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டும் கடைசியாக அந்த சொத்தை நம்ம ஆட்டையை போகலாம் அப்படின்ற ஒரு பிளானோட தான் வந்து ராஜி இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நிஷா அந்த வலைக்குள்ளே விழுந்துட்டு இப்போ அந்த டெண்டர் யாருக்கு கிடைக்க போகுது, இதனால் லாஸ் ஆக போகிறது கதிரேசனா இல்லை ராஜேஸ்வரி ஜெயிக்க போகிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.